இன்றைக்கி கொள்ளு ரசம் தாங்க வைக்க போகிறோம். அந்த கொள்ளு ரசம் எப்படி வச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கொள்ளு எடுத்துக்கிட்டாங்க. சட்டியில் போட்டுக்கலாங்க. தவா சட்டியில் போட்டு வறுத்துக்கலாங்க. மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை தலை சேர்த்துக்கலாங்க. பூண்டு தோல் உரிக்காமல் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. மிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா வறுத்து நல்லா வெடித்து வந்துருச்சுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 3 அல்லது 4 தக்காளி கையில் நல்லா பிசைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூனு ஊற்றிக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை தலை எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இது கூட வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. அடுத்து நம்ம கையிலேயே மசிச்சு வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்திக்கலாங்க. பொடியை சேர்த்தி கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நுர கட்டி வரட்டுங்க. நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிருங்க.